காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். தேவன் உன்னுடைய உள்ளம் முற்றிலும் 100% பரிசுத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் உள்ளத்தை பரலோகத்தைப் போலவே தேவன் பரிசுத்தமாக்கிவிட்டார். தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளும் அவர் அதே பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகின்றார். நம் வாழ்வில் உள்ள குறைபாடுகள் யாவும் நம்முடைய மனதில் உள்ள குறைபாடுகளே. உள்ளத்தில் குறைபாடு இல்லை, இருக்க முடியாது. ஏன்? தேவன் உள்ளே குடியிருக்கின்றார். அநேகருக்கு இது தெரியாது. ஒருவர் நம் உள்ளத்துக்குள்ளே 2 பூனை இருக்கிறது. ஒன்று கருப்பு பூனை, அடுத்தது வெள்ளை பூனை. நாம் தவறு செய்யும் பொழுது கருப்பு பூனை வேலை செய்கிறது, நாம் நல்லவராக இருக்கும்பொழுது வெள்ளை பூனை வேலை செய்கிறது என்று உதாரணத்தை சொன்னார் ஒரு ஊழியர். உள்ளே பூனை குடியிருக்கவில்லை, உள்ளே தேவன் குடியிருக்கின்றார். அவர் பரிசுத்தர். தவறுகள் யாவும் மனதிலிருந்து செயல்படுகிறது. தேவன் நம் மனதில் குடியிருக்கவில்லை, அவர் நம் உள்ளத்தில் குடியிருக்கின்றார். ரட்சிக்கப்பட்ட வாலிபருக்கு எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும்பொழுது நான் வாலிபர்களைப் போல பயப்படவில்லை. எனக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவ ஆவி என்னோடு இவ்வாறாக பேசினார். மகனே, உன் உள்ளத்தை திறந்தால் என்னை பார்க்கலாம். உள்ளே முழுவதும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று பேசினார். ஆக 2 கொரிந்தியர் 15-17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எங்கே? உள்ளே ஆவியில் பழைய வாழ்க்கை ஒழிந்து இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் வெளியே ஓடிவிட்டது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய உள்ளம். இந்த உள்ளத்தை கர்த்தர் சகல பாவங்களற கழுவி விட்டார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் பாவங்கள், ஏசாயா 1:18 சொல்கிறது, உங்கள் பாவங்கள் சிவனே என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். தேவன் நம் உள்ளத்தை தம் இரத்தத்தினால் பரிசுத்தம் பண்ணி அதை மீட்பின் நாளுக்கென்று சீல் பண்ணிவிட்டார் என்று வேதம் கூறுகிறது. இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.